இந்த வெள்ளியங்கிரி மலைப்பயணத்தில் இருக்கக்கூடிய 7 மலைப்பாதையில் ரொம்பவும் கடினமான மலை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 7வது மலைப்பாதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். இந்த மலையேற்றத்துல நம்ம ஏறும்போது நம்ம எப்படி ஏறுறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. நடந்து ஏறுவோம், குனிந்து ஏறுவோம், உட்கார்ந்து ஏறுவோம், படுத்து ஏறுவோம், உருண்டு புரண்டு தான் ஏறுவோம் இந்த 7வது மலைப்பாதையில. ஹைவேஸ் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7வது மலையிலிருந்து இறங்கி போயிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமான மலைன்னு சொல்லலாம். வந்து ஏறும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதே மாதிரி சேம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இறங்கும்போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா காலெல்லாம் நடுக்க எடுத்துக்குது. இருந்தாலும் வந்து லேடிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பர்சன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏறதை நீங்கள் பார்க்கலாம். ஏழாவது மலைப்பாதை ஏறி உச்சத்திற்கு சென்றால் ஆகாயத்திற்கு மேகக்கூட்டத்திற்கு மேலே நம்ம இருப்போம்னே சொல்லலாம். மேகக்கூட்டங்கள் அனைத்தும் ஆற்றில் நீர் தேங்கி இருப்பதை போல காட்சியளிக்கும். பார்க்கறதுக்கு ரம்மியமா, கண்ணுக்கு இதமா, வித்தியாசமான அனுபவத்தை நம்ம உணர முடியும். இவ்வளவு உயரத்துல வெள்ளியங்கிரி ஆண்டவர் சுயம்பாக காட்சியளிக்கிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் தினசரி வந்துட்டே இருக்காங்க. ரொம்ப 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 பிரமிப்பா இருக்குன்னே சொல்லலாம். 7வது மலையை தாண்டி இங்கு வரும்போது இந்த வெள்ளியங்கிரி மலையை சுற்றி சூலாயுதத்தால் பாதுகாப்புக்காக தடுப்புச்சுவர் போல அமைச்சிருக்காங்க. மேல நிறைய மணிகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பக்தர்கள் அவ்வப்போது மணி அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த சத்தத்தை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கலாம். இங்க பிள்ளையார் சன்னதி இருக்கு. இங்க இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவரை, அதாவது மூலவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு சில சிலைகளை நீங்க பார்க்க முடியும். இங்க மூலவராக காட்சியளிக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவர் சுயம்பாக காட்சியளிக்கிறார். தானாகவே வளர்ந்தவர். ரொம்ப எளிமையாக பாறைக்கடியிலே சிறு சிறு வடிவமாக காட்சியளிக்கிறார். எதிர்ப்புறமாக நந்தி பகவானும் அமைந்திருக்கிறார். மூலவரை வீடியோ எடுக்கல. வெள்ளியங்கிரி ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது புகைப்படத்தை நம்ம போடுறேன். நீங்களும் மனதார தரிசித்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய மே 30ஆம் தேதி வரை இந்த வெள்ளியங்கிரி பயணத்திற்கு அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மலையேற்றத்தில் ஏறாதீங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இளைஞர்களே இந்த மலையேற்றத்தை ஏறுவதற்கு சிரமப்படுறோம். 60-65 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய வயதான ஆண்கள், வயதான பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏறுவதை நம்ம பார்க்க முடியுது. அவன் அருள் இல்லாமல் நிச்சயமாக இந்த வெள்ளியங்கிரி பாதையில் கால் வைக்க முடியாது அப்படிங்கிறத முழுக்க நான் உணர்றேன். ரொம்ப வயசானவங்க எல்லாம் ஏறாங்க. எப்படி அந்த 7வது மலை பாதையெல்லாம் எப்படி ஏறி இருப்பாங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மலையேற்றத்தில் ஏறும் ஒரு சில உயிரையும் விட்டிருக்காங்க. அவர்களுடைய ஆன்மா சிவனுடைய பாதத்தில் தஞ்சமடையட்டும். இந்த 7 மலைப்பாதையும் கடந்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்க என் உடலுக்கும் உள்ளத்துக்கும் சக்தி அளித்த என் அப்பன் சிவனுக்கும் என் அம்மைக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் நம சிவாய போற்றி, ஓம் சக்தியே போற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே ஆல்ல செட் பண்ணுங்க. Thank you. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா. நமச்சிவாய ஓம் நமச்சிவாய.